மாடல் ஆட்சி அமைந்ததிலிருந்து தமிழ்நாட்டுக்கு முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் வருவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். ஒசூரில் நடைபெற்ற தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் 24,307 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனால் 49,353 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு மேடையில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி இலக்கை அடைய தொழில் வளர்ச்சியே முக்கியம் என்பதால் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்து மேம்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். பாமகவிலிருந்து அன்புமணியை நீக்கி அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். அன்புமணிக்கு எதிரான 16 குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கேட்டு பாமகவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. 2 முறை அவகாசம் அளித்தும் அன்புமணி அதற்கு பதில் அளிக்கவில்லை. இச்சூழலில் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாமகவின் செயல் தலைவர் பதவி மட்டுமின்றி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் அன்புமணி நீக்கப்பட்டுள்ளார். அரசியல்வாதி என்ற தகுதியற்றவர் என்பதை அன்புமணி நிரூபித்திருப்பதாக ராமதாஸ் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பாமக தொடங்கியதிலிருந்து இதுவரை யாரும் செய்யாத வகையில் தலைமைக்கு கட்டுப்படாமல் தான் தோன்றித்தனமாக அன்புமணி செயல்பட்டதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அன்புமணியின் செயல்பாடுகளால் கட்சியின் நற்பெயருக்கும் நம்பிக்கைக்கும் களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அன்புமணிக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களை மன்னிக்க தயாராக இருப்பதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார். அன்புமணி அணியாக செயல்பட்டவர்கள் மீது வருத்தம் இருப்பதையும் அவர் பதிவு செய்தார். ஆனால் அவர்களுக்கு இன்னும் பாமகவுடன் இணைய வாய்ப்பு உள்ளதாகவும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இனி பாமகவினர் யாரும் கட்சி தொடர்பாக அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அதை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ராமதாஸ் எச்சரித்துள்ளார். அன்புமணி மூத்தோரின் அமிர்தம் போன்ற அறிவுரைகளை கேட்காமல் அலட்சியம் செய்ததாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை அவர் உணராததே இந்த நிலைக்கு காரணம் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டார். மேலும் தனையனின் செயல் தந்தையின் செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது என்று தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேசியதை குறிப்பிட்டு ராமதாஸ் தன் கருத்தை பதிவு செய்தார். அன்புமணி தன் பெயரை இனிஷியலாக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தன் பெயரையோ கட்சி பெயரையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என ஏற்கனவே ராமதாஸ் பலமுறை கூறியுள்ளார். இச்சூழலில் அன்புமணி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தனது பெயரை இனிஷியலாக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என ராமதாஸ் அனுமதி வழங்கியுள்ளார். பாமகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ள அன்புமணி அவருக்கு தேவை என்றால் தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் என்று ராமதாஸ் அறிவுரை வழங்கியுள்ளார். இந்த ஆலோசனையை ஓராண்டுக்கு முன்பே அன்புமணிக்கு வழங்கியதாகவும் அதுவும் ஒரு முறை அல்ல 3 முறை கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். அதே சமயம் அன்புமணி புதிய கட்சி தொடங்கினாலும் அந்த கட்சி வளராது என்று ராமதாஸ் விமர்சித்தார். ராமதாஸின் நடவடிக்கைகள் குறித்து அன்புமணி பதிலளிக்க மறுத்துவிட்டார். பரபரப்பான அரசியல் சூழலில் கடலூரில் மக்களை அன்புமணி சந்தித்தார். அப்போது பாமகவிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. இதைவிட வேறு முக்கிய வேலை உள்ளது என கூறி சென்றார். அன்புமணியை பாமகவிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கு இல்லை என அன்புமணி ஆதரவு பாமக நிர்வாகி பாலு தெரிவித்துள்ளார். கட்சி தலைமைக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி அன்புமணியை பாமகவிலிருந்து நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கும் நிலையில் குற்றச்சாட்டுகளை பாலு திட்டவட்டமாக மறுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பாலு, அன்புமணி தரப்பு நிர்வாகிகளையே தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக தெரிவித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி விதிகளின்படி அனைத்து அதிகாரமும் அன்புமணியிடமே இருப்பதாக அவரது ஆதரவாளர் பாலு தெரிவித்துள்ளார். மேலும் ராமதாஸின் எந்த உத்தரவும் பாமகவை கட்டுப்படுத்தாது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அன்புமணி மீதான ராமதாஸின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் பாலு மறுத்துள்ளார். தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி தேர்தல் நேரத்தில் கூட்டணி வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் அன்புமணியே எடுப்பார் என்றும் பாலு தெரிவித்துள்ளார். பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதன் பின்னணியில் பாஜக இருப்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்திருக்கிறார். பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பிறகு புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் பாஜக மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்.
மாநிலங்கள் எழுப்பும் ஒவ்வொரு விவகாரத்தையும் தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றம் தலைமை ஆசிரியராக இருக்க முடியாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசியல் விவகாரங்களை குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் ஆலோசனை மூலம் தீர்க்கலாம் என கூறியுள்ளது. மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்தது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களை குறிக்கும் குடியரசுத் தலைவரின் அறிக்கையை தொடர்ந்து 9 நாட்கள் விவாதம் நடைபெற்ற நிலையில் மத்திய அரசு இவ்வாறு கூறியுள்ளது. 55 ஆண்டுகளில் மாநிலங்கள் அனுப்பிய மசோதாக்களில் 94% ஆளுநரால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. 1970 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான காலங்களில் 17,150 மசோதாக்கள் ஆளுநர்களிடம் அனுப்பப்பட்டதாகவும் அதில் 94% ஒப்புதல் பெற்றுள்ளதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. இதில் 84% மசோதாக்கள் ஒரே மாதத்தில் ஒப்புதல் பெற்றுள்ளன என்றும் இது அரசியலமைப்பு கட்சி பாகுபாடின்றி முறையாக செயல்பட்டு வருவதை காட்டுகிறது எனவும் தெரிவித்துள்ளது. 55 ஆண்டுகளில் மாநிலங்கள் அனுப்பிய மசோதாக்களில் 84% ஒரே மாதத்தில் ஆளுநரின் ஒப்புதலை பெற்றிருக்கின்றன. குறிப்பாக 1970 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரை 17,150 மசோதாக்கள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதில் 94%, அதாவது 16,122 மசோதாக்கள் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளன. அதிலும் 14,402 மசோதாக்கள் ஒரே மாதத்திற்குள் ஆளுநரின் ஒப்புதலை பெற்றுள்ள நிலையில் 623 மசோதாக்கள் 3 மாதங்களிலும் 126 மசோதாக்கள் 6 மாதங்களிலும் ஒப்புதலை பெற்றுள்ளன. இந்த காலங்களில் 20 மசோதாக்கள் மட்டுமே நிராகரிக்கப்பட்டுள்ளன. 933 மசோதாக்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரம்பின்றி ஒப்புதல் தராமல் இருக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதா அல்லது மறுப்பதா, அதை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைகளுடன் திருப்பி அனுப்புவதா அல்லது குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்புவதா என்பதை முடிவு செய்யும் உரிமையை அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு வழங்கியுள்ளது. அதே நேரம் ஆளுநர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போல செயல்படும் வகையில் புதிய சட்டத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா குற்றம் சாட்டினார். ஓ பன்னீர்செல்வத்துடன் தொலைபேசியில் பேசியதாக குறிப்பிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஆட்சி மாற்றத்திற்காக யாரிடமும் பேச தான் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓ பன்னீர்செல்வத்துடன் தற்போதுதான் பேசினேன் எனவும் டிடிவி தினகரனுடனும் பேச தயார் எனவும் தெரிவித்தார். செங்கோட்டையின் விவகாரம் பேசுபொருளாகி வரும் நிலையில் வரும் 14ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வரவுள்ளார். சென்னையில் நடைபெறும் ஜிஎஸ்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரி குறைப்பு குறித்து விளக்க இருக்கிறார். அந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். நிகழ்ச்சி முடிந்ததும் மாநில பாஜக நிர்வாகிகளுடன் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். டெல்லியில் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்தித்திருந்த நிலையில் அவரது சென்னை பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி இருக்கும் வரை திமுகவே வெற்றி பெறும் என உதயநிதி ஸ்டாலின் கூறியது உண்மைதான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவை ஒன்றிணைக்க நினைப்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வேட்டையாடு வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். இம்மானுவேல் சேகரன் நினைவு தினத்தையொட்டி பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் சீமான் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய் குறித்த கேள்விக்கு கிண்டலாக பதிலளித்தார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து வரும் 16ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை, காரைக்காலில் மழை இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
பரமக்குடியில் அமைக்கப்பட்டு வரும் இம்மானுவேல் சேகரன் மணி மண்டபமும் சிலையும் இன்னும் 2 மாதங்களில் திறக்கப்பட உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இம்மானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் துணை முதல்வர் உதயநிதி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். தியாகி இம்மானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினத்தையொட்டி அவரது உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். இதற்காக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு சென்றுள்ள அவர் அங்கு இம்மானுவேல் சேகரனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். வேலூர் மாநகராட்சியில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனை பெண்கள் சூழ்ந்து கொண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட சேன்பாக்கம் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமைச்சர் துரைமுருகனை பாறைமேடு வீராசாமி தெருவைச் சேர்ந்த பெண்கள் சூழ்ந்து கொண்டனர். 30 ஆண்டுகளாக தங்கள் பகுதியில் சாலை, கழிவுநீர், கால்வாய் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்று முறையிட்டனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். அரசு பள்ளிகளில் பணிபுரியும் சிறப்பு பயிற்றுநர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலைக்கு அருகே கூடிய பயிற்றுநர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் தங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என்று முழக்கங்களை எழுப்பினர். அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக கூறிய காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். அப்போது பெண் பயிற்றுநர் ஒருவர் மயங்கி விழுந்தார். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குறித்து கிண்டல் செய்து பேசுவதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். வீடியோ ஒன்றை வெளியிட்டு பேசியுள்ள அவர் உதயநிதியை விமர்சித்துள்ளார். பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் மீண்டும் அனுமதி அளித்துள்ளனர். அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நேற்று நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஜென்சி இளைஞர்களின் போராட்டங்கள் தீவிரமடைந்த நிலையில் சிறைகளிலும் பெரும் கலவரம் வெடித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் சிறை வன்முறையில் உயிரிழந்த கைதிகள் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. 1000 பேர் காயமடைந்துள்ளனர். போராட்டங்களின் போது 25க்கும் மேற்பட்ட சிறைகளில் தீ வைத்து கதவுகள் உடைக்கப்பட்டதால் 15,000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். ராணுவம், ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் தேசிய போலீசார் இணைந்து தப்பியோடிய கைதிகளை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நேபாள தலைநகரான காத்மாண்டுவில் இன்றும் ஊரடங்கு அமலில் உள்ளது. ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் காத்மாண்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அவசர சேவை வாகனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு மட்டுமே விலக்களிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே இளைஞர்கள் முன்னெடுத்துள்ள ஜென்சி போராட்டங்களுக்கிடையே இடைக்கால தலைவரை தேர்வு செய்வதற்கான பேச்சுவார்த்தையை ராணுவம் மீண்டும் தொடங்க தயாராகி வருவதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் தனக்கு உதவி செய்யுமாறு இந்திய அரசாங்கத்திடமும் அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்திடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். உபாசனா கில் என்பவர் தான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஒரு கும்பல் தீ வைத்து விட்டதாகவும் தனது உடைமைகள் அனைத்தும் அதில் சேதமடைந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கையில் தடிகளுடன் தன்னை துரத்திய கும்பலிடமிருந்து தப்பித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். போராட்டக்காரர்கள் சுற்றுலா பயணிகளையும் விட்டு வைக்கவில்லை எனவும் உபாசனா கில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் கலவன் கிராமத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்லும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 70க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மீட்பு பணிகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 25க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளன.
இந்திய வானிலை ஆய்வு மையம் மீது பஞ்சாப் மாநில அரசு அதிருப்தி தெரிவித்துள்ளது. அணைகள் அமைந்துள்ள நீர்பிடிப்பு பகுதிகளுக்கான மழை கணிப்புகள் முற்றிலும் தவறானதாக இருந்ததால் வெள்ள நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதாக அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. வானிலை ஆய்வுத்துறை கணிப்பின்படி ஆகஸ்ட் 17 முதல் 26 வரை ரஞ்சித் சாகர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் 110 மில்லிமீட்டர் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 649.2 மில்லிமீட்டர் மழை பதிவானது குறிப்பிடத்தக்கது. தெற்கு ரயில்வேவில் முதல் அம்ரித் பாரத் ரயிலை ஈரோட்டிலிருந்து சென்னை பெரம்பூர் வழியாக பீகார் மாநிலம் ஜோக்பானி வரை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ரயில் சேவையை பிரதமர் மோடி வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். வந்தே பாரத் போல வேகமாக செல்லும் திறன் உடைய இந்த ரயிலில் ஏசி வசதி இருக்காது. ஈரோட்டிலிருந்து வாரந்தோறும் வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு புறப்படும் ரயில் மறுமார்க்கமாக பீகார் மாநிலம் ஜோக்பானியிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 மணிக்கு புறப்படும். மகாகவி பாரதியாரின் 104வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த பாரதியாரின் உருவப்படத்திற்கு செய்தித்துறை அமைச்சர் மு.பி. சாமிநாதன், மேயர் பிரியாராஜன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ் அறிஞர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளும் பாரதியாருக்கு அஞ்சலி செலுத்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது தொடுக்கப்பட்ட மான நஷ்ட வழக்கு விசாரணையில் சாட்சி விசாரணைக்காக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நீதிமன்றத்தில் ஆஜரானார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு கால அவகாசம் கோரியதால் சாட்சி விசாரணை அக்டோபர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்ட போது போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுகவை தொடர்புபடுத்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதற்காக 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கோரி பழனிசாமி மீது திமுக வழக்கு தொடுத்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முதிய தம்பதியை கட்டி போட்டு 30 சவர நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தாராபுரம் கிராமத்தில் ராஜகோபால், சரோஜா தம்பதி வீட்டிற்குள் நுழைந்த கும்பல் அவர்களை தாக்கி கட்டிலோடு கட்டி போட்டுள்ளனர். பின்னர் வீட்டில் இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை காவல் நிலையத்தைச் சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் லட்சுமணன் கடந்த 10 நாட்களாக காணவில்லை என்று புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பணிக்கு சென்ற அவர் வீடு திரும்பவில்லை என்று அவரது மனைவி புகார் அளித்துள்ளார். குடும்ப பிரச்சினை காரணமாக அவர் தலைமறைவாகி இருக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. அவரை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குஜராத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் மொத்தமாக 307 சிங்கங்கள் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. 2023 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 2025 ஜூலை 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 16% உயிரிழப்புகள் மட்டுமே இயற்கையாக ஏற்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. அதாவது வயது முதிர்வு உள்ளிட்ட இயற்கை காரணங்களால் வெறும் 50 சிங்கங்கள் மட்டுமே உயிரிழந்துள்ளதாகவும் உடல்நலக் குறைவால் 141 சிங்கங்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 74 சிங்கங்கள் கொலை செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. பக்தர்கள் இணையதள விளம்பரங்களை பார்த்து மோசடியில் சிக்க வேண்டாம் என திருப்பதி தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது. தங்குமிடம், இலவச தரிசனம் உள்ளிட்டவற்றை ஏற்பாடு செய்வதாகவும் ஸ்ரீனிவாச கல்யாண நிகழ்ச்சி நடத்துவதாகவும் வரும் விளம்பரங்களை நம்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளது. இதுபோன்ற மோசடியில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திருப்பதி தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இறந்த பெண்ணின் உடல் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட அவலம் நிகழ்ந்துள்ளது. கொசாம்பி மாவட்ட அரசு மருத்துவமனையில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் உடல் உடற்கூராய்வு செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உடலை எடுத்துச் செல்ல வாகனம் இல்லை என்று மருத்துவமனை கைவிரித்ததால் பெண்ணின் கணவரும் மகனும் உடலை இருசக்கர வாகனத்திலேயே வைத்து எடுத்துச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாவட்ட மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு ஆணையிட்டிருக்கிறார். வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள தலைநகர் காத்மண்டுவுக்கு இந்திய விமான நிறுவனங்கள் மீண்டும் விமான சேவைகளை தொடங்கியுள்ளன. அதன்படி இந்தியாவிலிருந்து காத்மண்டுவுக்கு வழக்கம் போல 4 விமான சேவைகளை இண்டிகோ விமான நிறுவனம் தொடங்கியுள்ளது. அத்தோடு நேபாளத்தில் சிக்கியுள்ளவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர கூடுதலாக 2 சிறப்பு விமானங்களை இயக்கவும் முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே காத்மண்டுவுக்கு சிறப்பு விமானங்களை இயக்குவதாக ஏர் இந்தியா விமான நிறுவனமும் அறிவித்துள்ளது.
காசாவில் நடந்து வரும் போரின் மூலம் ஐரோப்பாவையும் மேற்கு உலகின் மதிப்புகளையும் இஸ்ரேல் காப்பாற்றி வருகிறது என அந்நாட்டின் அதிபர் ஐசக் ஹெர்சாக் லண்டனில் உரையாற்றினார். இஸ்ரேல் தங்கள் நாட்டு மக்களின் இரத்தத்தாலும் கண்ணீராலும் ஐரோப்பாவையும் சுதந்திர உலகையும் பாதுகாத்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த உரைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு பிரிட்டன் பிரதமர் கெர் ஸ்டாமரை டவுனிங் ஸ்ட்ரீட்டில் ஐசக் ஹெர்சாக் சந்தித்தார். லித்துவேனியாவில் எரிவாயு நிரப்பும் மையத்தில் பயங்கர வெடிவிபத்து நேரிட்டது. தலைநகர் வில்னியூஸில் உள்ள ரயில் நிலையத்தின் அருகே ரயில்களுக்கு எரிவாயு நிரப்பும் நிலையம் அமைந்துள்ளது. அங்கு நேரிட்ட விபத்தில் எரிவாயு மையத்தின் ஒரு பகுதி தீப்பற்றி வெடித்து சிதறியது. விபத்தில் ஒருவர் காயமுற்றார். நெருப்பை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். விபத்தின் காரணமாக ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. விபத்துக்கான காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் மீண்டும் களமிறங்கியது பொறுப்பற்ற செயல் என்று அந்நாட்டின் முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் விமர்சித்துள்ளார். அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் அது பற்றி 107 நாட்கள் என்ற பெயரில் புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் மீண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று பைடனிடம் தான் கூறியிருந்தார். அதை எனது சுயநலத்திற்காக கூறுவதாகவே பைடன் நினைத்திருப்பார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 81 வயதில் பைடன் சோர்வடைந்து விட்டதாகவும் எனவேதான் அவரது உடலிலும் பேச்சிலும் தடுமாற்றங்கள் வெளிப்பட்டன என்றும் கமலா ஹாரிஸ் பதிவு செய்துள்ளார். மெக்சிகோவில் எரிவாயு டேங்கர் லாரியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கிய 57 பேர் காயமடைந்தனர். தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் நெடுஞ்சாலையில் சென்ற டேங்கர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் லாரியில் இருந்த எரிவாயு வெளியேறி வெடித்து சிதறியது. இதில் 57 பேர் காயமடைந்த நிலையில் 19 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே நிகழ்விடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். கரீபியன் தீவான கியூபாவில் தேசிய மின்சார விநியோகத்தில் திடீரென ஏற்பட்ட பாதிப்பால் நாடு முழுவதும் இருள் சூழ்ந்தது. சில பகுதிகளில் மின்சாரம் மெதுவாக மீளத் தொடங்கியதாக தேசிய மின்சார கழகம் தெரிவித்தது. எனினும் முழுமையாக மின்சாரம் கிடைக்க 2 முதல் 3 நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பொதுமக்கள் தினமும் 16 மணி நேரம் வரை நீண்ட மின்தடையை அனுபவித்து வந்தனர். அரசு ஊடகங்களின் தகவல்படி விமான நிலையங்கள், மருத்துவமனைகள், தண்ணீர் பம்புகள் போன்ற அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே ஜெனரேட்டர் உதவியால் இயங்கின. ஆனால் 97 லட்சம் மக்களில் பெரும்பாலானோர் இருளில் தள்ளப்பட்டனர். வெனிசுவேலா, ரஷ்யா, மெக்சிகோ ஆகிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி குறைந்ததும் பல தசாப்தங்களில் இல்லாத பொருளாதார நெருக்கடியும் நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளன. இலங்கையை சிங்கப்பூராக மாற்றுவதாக வாக்குறுதி அளித்த ஆட்சியாளர்கள் அதற்கு பதிலாக சித்திரவதை கூடங்களை உருவாக்கியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் விமர்சித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் அதிபர்களின் சிறப்பு சலுகைகள் பறிப்பு தொடர்பான விவாதத்தின் மீது உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்தால் மட்டுமே நாட்டின் வளர்ச்சி சாத்தியம் என்றார். அதிபர் ஆட்சி முறையே ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் இலங்கை தமிழ் எம்பி கூறினார். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணியை எதிர்த்து ஹாங்காங் அணி விளையாட உள்ளது. பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இவ்விரு அணிகளும் போதும் இந்த போட்டி அபுதாபியில் இரவு 8 மணிக்கு தொடங்க உள்ளது. ஹாங்காங் அணி முதல் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் தோல்வியடைந்தது. பங்களாதேஷ் அணி ஆசிய கோப்பையில் முதல் போட்டியாக ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து தொடக்க சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தார். முதல் சுற்றில் டென்மார்க்கின் லின்னை எதிர்த்து விளையாடினார். 3 செட்கள் வரை நடைபெற்ற இந்த போட்டியில் 21-15, 16-21, 19-21 என்ற கணக்கில் சிந்து தோல்வியை சந்தித்தார். ஆடவர் பிரிவில் பிரணாய், லக்ஷ்யா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்.